இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 39. அந்த மதிய வேளையிலும் சுற்றிலும் ஒருவித ரம்யமான இருள் சூழ்ந்திருக்க மதிமயக்கும் பின் அந்தி பொழுதை போல் காட்சியளித்தது அந்த உணவகம். அறை முழுவதும் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹீட்டர்கள் கொடைக்கானலின் குளிருக்கு இதமாய் உடலில் மெல்லிய வெப்பத்தை படரவிட்டு கொண்டிருந்தது. அங்கே அடிக்கப்பட்டிருந்த ரூம் ஸ்ப்ரேயின் நறுமணம் நாசி நிறைத்து மனதிற்குள் இனம் புரியாத இதத்தை பரப்பியது. அவளை கைகளில் ஏந்தியபடியே இதெல்லாம் கண்மூடி சில நொடிகள் அனுபவித்து ரசித்தவன் தன்னவளின் பிறை நெற்றியில் அழுத்தமாய் இதழோற்றி அவளை இறக்கிவிடவே மனமில்லாது பெருமூச்சொன்றை வெளியேற்றியபடியே அங்கிருந்த சோஃபா போன்ற நீண்ட இருக்கையில் அவளை அமர வைத்தான். எதிரில் மற்றொரு சோஃபா இருந்தும் அதில் அமராமல் அவளை இடித்து தள்ளிக்கொண்டு பக்கத்திலேயே ஒட்டி கொண்டு அமர்ந்தான் அவன். அவளை அவன் உரசியபடியே இருக்க சுறுசுறுவென கோபம் தலைக்கேறியது. எதுக்கு அவ்வளவு பெருசா சோஃபா கிடைக்கே, கண்ணு தெரியல, அங்க போய் உட்கார்றதுக்கு என்ன என்றால் சிடுசிடுவென இவள். உட்காரலாம் தான், ஆனா உன்னை இப்படி உரச முடியாதே என்றபடி அவளை இன்னும் உரசி கொண்டு ஒட்டி அமர்ந்தான் அவன். அவள் அவனை திரும்பி தீயாய் முறைக்க கன்சமிட்டி அழகாய் மோன புன்னகை ஒன்றை சிந்தினான் அவன். அதில் மயங்கியவள் இமைக்க மறந்து அவனை பார்க்க அந்த பார்வையில் தொலைய விரும்பியவன் போல் கண்களில் ஆழமாய் காதலை நிரப்பிக்கொண்டு அவள் இதயத்தை ஊடுருவும் பார்வை பார்த்தான் அவன். இருவரும் தன்னைத்தானே மறந்து கண்களால் காதல் மொழி பேச தொடங்கியிருந்தனர். பேரரின் "சார் ஓடோ ப்ளீஸ்" என்ற குரல் இருவரையும் களைத்து நிகழ் உலகத்திற்கு கொண்டு வந்தது. அதுவும் அவன் 3ஆம் முறை கத்தி கூப்பிட்ட பின்புதான். அதில் அவனிடமிருந்து தன்னை மீட்டுக்கொண்டு வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டவள். கருங்குரங்கு கருங்குரங்கு, மனசுல அப்படியே பெரிய மன்மத நினப்பு. பாக்குறத பாரு, அப்பா குரங்குக்கு வாழைப்பழத்தை பாக்குற மாதிரி. கடங்காரன் எத்தனை வருஷம் ஆனாலும் பார்வையை மட்டும் மாத்தவே மாட்டான் போல. கண்ணுக்குள்ள ஏதோ வசியமை வச்சிருக்கான் போல. சூனியக்காரன் அப்படியே மயக்க பாக்குறான். இனிமே அவன் கண்ணை மட்டும் பார்க்கவே கூடாதுடா சாமி. அவனை மனதிற்குள் வரத்து எடுத்தபடியே புலம்பி தீர்த்தாள் அவள். பேரர் அவனிடம் நீட்டிய மெனு கார்டை வாங்காமல் தன்னவளுக்கு பிடித்ததை சிறு தடுமாற்றம் கூட இல்லாமல் கூறியவன் கொஞ்சம் தாமதமாக எடுத்து வருமாறு சொல்லி அனுப்பி வைத்தான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என அவள் முணுமுணுப்பது அவன் காதல் தெளிவாக விழவும் இதழ்களில் சிறு புன்னகையை நெளிய விட்டபடியே, வேற எதுக்கு கண்ணமா குறைச்சல், ரொமான்ஸுக்கா? நீதான் பண்ணவே விடமாற்றியே, நான் என்ன பண்றது என ஒற்றை கன்சமிட்டி புருவங்கள் நெறிப்பட ஏக்க பெருமூச்சோடு கிசுகிசுக்கும் கேலி குரலில் கேட்டான் மகள். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்? மீண்டும் அவன் பார்வை பள்ளத்திற்குள் விழ விருப்பமின்றி பார்வையை அவசரமாய் வேறு பக்கம் பதித்தபடியே தடுமாற்றத்துடன் வினவினாள் அவள். அச்சிச்சோ, என் செல்லம் இன்னும் வளரவே இல்லை பாரு. ரெஸ்டாரண்ட் எதுக்கு பேபிமா வருவாங்க, சாப்பிடதான் என்றபடி அவளை நெருங்கி தன் கைவளைவிற்குள் கொண்டு வந்தவன் நெற்றியோடு நெற்றியில் மெல்ல முட்ட தாடை பற்றி செல்லம் அவளை கொஞ்சினான். அவன் நெஞ்சில் கை வைத்து வேகமாக தூர தள்ளியவள். இப்படி சும்மா கட்டிப்பிடிக்கிற வேலையெல்லாம் வேணாம், கொஞ்சம் என்னை விட்டு தள்ளியே இரு. கட்டிப்பிடிக்கிறேன், கைய போடுறேன்னு கிஸ் பண்றதுன்னு இன்னொரு தடவை கிட்ட வந்த என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்றபடி அருகில் சாப்பிடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த கத்தியை எடுத்து அவன் முகத்தின் முன்பு ஆட்டி ஆட்டி விழிகளை உருட்டி மிரட்டினாள் அவள். மிரட்டுவதாய் நினைத்து கொண்டாள். அதில் வெடித்து சிந்தி சிதறியது அவன் புன்னகை. ஏண்டி, கட்டின பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறது ஒரு குத்தமா? ஐயோ, இந்த கொடுமையை தட்டி கேட்க இங்க ஒரு நீதிமான் கூடவா இல்ல என போலியாய் பயந்து கண்களில் குறும்பு மின்னும் குரலில் ஏற்ற இறக்கத்துடன் கைகளால் செய்கை செய்தபடியே பாவனையாய் அவன் சொல்ல எழுந்த சிரிப்பை அடக்குவது சிரமமாய்த்தான் போனது அவளுக்கு. கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கலனா வேணாம்னு சொன்னா தள்ளி இருக்கிறதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு என்றாள் மிடுக்கான குரலில் அவள். இப்படி ஒரு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு நான் நல்ல புள்ளையா இருந்தாதான் தப்பு என அவன் அவளை பார்த்தபடியே சொல்ல, இனிமே இவங்கிட்ட பேசவே கூடாது, பேசினா இப்படிதான் ஏதாவது ஏடா கூடமா சொல்லிட்டே இருப்பான் கடங்காரன் என எண்ணியவள் வாய்க்கு போட்டு போட்டு இறுக மூடிக்கொண்டாள். அவள் சற்றென்று அமைதியாகி விடவும் அவள் காதோரம் குடைந்து மீசை முடிகள் உரச, அதுவும் இல்லாம பொண்ணுங்க வேணாம் வேணாம்னு சொன்னா வேணும் வேணும்னு அர்த்தமாமே. அப்படியா கண்ணம்மா?
நிஜமாவா என்றான் ரகசிய குரலில். அவனின் சூடான மூச்சுக்காற்று அவளின் காதுகளின் நுனியோடு சரசமாடியது. காதில் கூச்சம் ஏற்பட பட்டென்று அவனை விட்டு விலகி தள்ளி அமர்ந்தாள். மூச்சு விடுறத பாரு, புசு புசுன்னு எரும மாடு மாதிரி. கொஞ்சம் இடம் கொடுத்தா மடத்தை புடுங்குறது. ஒட்டாம உரசாம தோற உட்காரவே மாட்டாரு. சிடுசிடுவென அவள் புரிந்ததெல்லாம் மனதிற்குள் மட்டும்தான். அவன் மீண்டும் ஏதோ சொல்ல வர அதற்குள் பேரர் அவன் கேட்டவற்றை கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான். சாப்பிடு கண்ணம்மா. அமைதியான குரல் என்றாலும் அதில் அழுத்தம் இருந்தது. எனக்கு வேணாம். அவனை விட அழுத்தமாய் அடர்ந்த குரலில் சொன்னாள் அவள். எல்லாத்துக்கும் உன்கிட்ட என்னால மல்லு கட்ட முடியாதுடி. ஒழுங்கா சாப்பிடுறி, எனக்கு ரொம்ப பசிக்குது என்றான் குரலாய் இறங்கி கண்களை சுருக்கி கெஞ்சுதலாய் அவன். உனக்கு பசிச்சா சாப்பிட, நான் என்ன உன் கையையா பிடிச்சி வச்சிருக்கேன்? கடுப்பேத்தாதடி. நேத்து மதியம் சாப்பிட்டது ரொம்ப பசிக்குது. நீ சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுவேன்? எனக்காக சாப்பிடு கண்ணம்மா ப்ளீஸ் என்றவனை நம்பாத பார்வை பார்த்தாள் அவள். அவளுக்கு தெரிந்தவரை அவன் ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருந்ததில்லை. பசி வந்தாலே அவன் முகம் அனிச்ச மலராய் உடனே வாடி போகும். பார்ப்பவர்களுக்கே ஐயோ என்றாகும். வேறு எதிலும் கவனம் செலுத்த மாட்டான். பசிக்குதுடி என சிறு குழந்தையாய் சினுங்குபவனை வாரி அள்ளி அணைத்து கொஞ்ச தோன்றும் அவளுக்கு. அப்படிப்பட்டவன் நேற்றிலிருந்து சாப்பிடவில்லை என்றால் அவள் சந்தேக பார்வை பார்ப்பது நியாயம்தானே? இத்தனைக்கும் இந்த நொடி வரை பசி என்ற உணர்வையே அவன் முகம் காட்டவில்லையே. ஆனால் அவன் பசி என்ற உணர்வையே மறந்து நாள் கணக்கில் இருக்க பழகி கொண்டான் என அவளுக்கு யார் சொல்வது? அவள் கண்களை பார்த்தே பொய்யுரைக்கவில்லை என்பதை உணர்ந்தவள், என்னமோ தோற இத்தனை நாள் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ட மாதிரி பேச்சு பாரு. மெல்லிய குரலில் முணங்கி கொண்டே என்றாலும் சாப்பிட தொடங்கி இருந்தாள் அவள். அதில் அவன் புன்னகை பெரிதாய் விரிந்தது. இத்தனை நாள் ஏதோ மற்றவர்களுக்காக சாப்பிட்டோம் என பெயர் பண்ணி எழுந்திருப்பவனுக்கு இன்று தன்னவள் தனக்கு சொந்தமாகிவிட்ட திருப்தியிலும் தன் அருகிலேயே இருக்கிறாள் என்ற நிம்மதியிலும் நிஜமாகவே பசித்தது. மனம் நிறைந்து போய் வயிற்றையும் நிறைக்க தொடங்கியிருந்தான். இதழ்களில் உறைந்துவிட்ட புன்னகையோடு அவளுக்கு பிடித்தவற்றை தன் தட்டிலிருந்து அவள் தட்டில் வைத்தபடி அவள் முறைப்பதையும் பொருட்படுத்தாமல் சாப்பிடுவதில் மட்டுமே கவனத்தை பதித்திருந்தான் அவன். மீண்டும் அவன் தட்டிலேயே அவள் திரும்பி வைக்க வர அவள் கரம் பற்றி தடுத்து, இப்ப நீ இதை சாப்பிடல, நீயா இதை சாப்பிட்ற வரைக்கும் இங்க தான் இருப்போம், எப்படி வசதி என்க. மீண்டும் கையை இழுத்து கொண்டவள் தலையெழுத்து என்று சாப்பிடுவதை தொடர்ந்தாள். அதன் பிறகு இருவரும் பேசாமல் சாப்பிடுவதை தொடர முதலில் சாப்பிட்டு முடித்திருந்தாள் யாழ். அங்கு சிறிய கிண்ணத்தில் வைக்கப்பட்டிருந்த நீரில் கைகளை கழுவிக்கொண்டு எழுந்தாள். இன்னும் சாப்பிட்டு கொண்டிருந்த மகள், இப்ப எதுக்கு எந்திருக்கிற, எங்க போற என்றான். ரெஸ்ட் ரூம் போறேன். அங்க கூட நிம்மதியா தனியா போக கூடாதா? சார் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணுமா என்று முறைக்க, ஓ தாராளமா போகலாமே என்றவன் அவளுக்கு வழிவிடாமல் மறைத்து அமர்ந்து கொண்டான். போகலான்னு சொல்லிட்டு இப்படி நந்தி மாதிரி வழி விடாம உட்கார்ந்திருந்தா எப்படி போவாங்க? வழிவிடுறா எருமை என சிடுசிடுத்தவள் அவனை இடித்து தள்ளி கொண்டு போய்விட்டாள். அவள் சொல்வதையே பார்த்து கொண்டிருந்தவன் கொஞ்சம் சத்தமாகவே சிரித்து கொண்டான். அவள் இதழ்கள் அவனை ஏற்க மாட்டேன் என்றாலும் அவள் ஆழ்மனம் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டது என அவள் செயல்களில் உணர்ந்து கொண்டவனுக்கு உள்ளுக்குள் அத்தனை ஆஸ்வாசமும் நிம்மதியும். இனிமே என்னை விட்டுட்டு எங்கடி போவ? எத்தனை நாளைக்கு இந்த கோபம்னு நானும் பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் மாமா மாமான்னு நீயே என்னை கட்டிக்கிட்டு கொஞ்சுவ. அப்படி உன்னை கொஞ்சம் வைக்கல நான் மகிழன் இல்லை. லவ் யூடி செல்ல ராட்சசி உம்மா என இல்லாத அவளிடம் சவால் விட்டு கொஞ்சியவனின் இதழ்கள் புன்னகையை பூசிக்கொண்டது. அவன் சாப்பிட்டு முடித்த சமயம் அவன் போன் அலற தொடங்கி தன் இருப்பை காட்டியது. கவின் தான் அழைத்திருந்தான். நிலா கதவை அறைந்து சாத்திவிட்டு உள்ளே சென்று விட தலையில் கை வைத்து வாசல் படிக்கட்டுகளில் அமர்ந்து விட்டான் கவி. மீண்டும் மெல்ல நடந்து சென்று கதவில் கை வைத்தான். தாளிடாததால் அவன் கைப்பட்டதும் கதவு தானே திறந்து கொண்டது. மெல்ல பூனை நடை நடந்து அவளை தேடி சென்றான் அவன். சமையல் அறையில் பாத்திரங்களை உருட்டி கொண்டிருந்தாள் நிலா. அவள் கோபம் பாத்திரங்களில் பிரதிபலித்தது. வீடெங்கும் அந்த சத்தம் எதிரொலித்தது. அவள் பின்னால் சென்று மெல்ல கட்டி கொண்டான் அவன். நிலா அவனிடமிருந்து விடுபட போராட அவன் அணைப்பின் இறுக்கம் அதிகமானது. அவளின் பின்னங்கழுத்தில் இதழ் பதித்தவன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடி? நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாதுடி, நம்பு என்றான். அவளின் வாசத்தை ஆழ சுவாசித்து தனக்குள் நிறைத்தபடி, அப்ப உண்மையாவே உங்களுக்கு எதுவுமே தெரியாதா?
அது தானடி இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது, நம்புமா என்றான் அப்பாவியாய். அவனை விட்டு விலகி நின்றவள் அப்போதும் நம்பாமல், அப்ப மகிழனனுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்றாலே பார்க்கலாம். ஐயோ, திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுதே, இப்ப என்னடா கவி பண்ண போற? உசாரா இருடா, இல்ல இன்னைக்கு நீ கைமாதான். சமாளி கவி சமாளி என தனக்கு தானே சொல்லி தேய்ச்சி கொண்டவன். அது அது இப்ப ஃபோன் பண்ணா மகி எடுக்க மாட்டான் என்றான் தடுமாற்றமாய். மகளுக்கு ஃபோன் செய்வதும் 7:30 இழுத்து சட்டை பனியனுக்குள் விட்டுக்கொள்வதும் ஒன்று என்று அவனுக்கா தெரியாது. அவனை ஊடுருவும் பார்வை பார்த்தவள், பண்ணுங்க அண்ணன் எடுக்கிறாங்களான்னு இல்லையான்னு பாப்போம் என்றாள் சட்டமாய். அது அவன் மழுப்பாய் என்ன சொல்வதென யோசித்தபடியே அவளை பார்க்க, என்ன வந்து போயினிட்டு ஃபோன் பண்ணுங்க என்றாள் அதட்டலாய் அவள். அவன் போனை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி செல்ல பார்க்க அவன் சட்டையை பிடித்து இழுத்து நிறுத்தியவள், எங்க போறீங்க, இங்க இருந்து பண்ணுங்க என்றாள். வேறு வழியின்றி அவன் மகளுக்கு போன் செய்யவும், ஸ்பீக்கர்ல போடுங்க என்று மீண்டும் ஒரு அதட்டல். அவன் அவளை பரிதாபமாக வெளி பிதுங்கி பார்க்க, சொல்றேன்ல போடுங்க என அவள் அதட்டவும் மறுபேச்சின்றி அவள் சொல்வதை செய்தான் கவின். அவன் கெட்ட நேரம் அப்போது மகள் தனியாக இருந்ததால் கவின் போன் காலை அட்டன் செய்து விட்டான். ஹலோ, சொல்லுடா, கிளம்பிட்டியா? யாழ் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டதானே என்றான். ஏண்டா கடங்காரா, ரூம் வாசல்ல நின்று 10 தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், இன்னைக்கு மட்டும் ரிங்லேயே எடுக்கிறியே, நீ இப்ப போனை எடுக்கலன்னு எவன்டா அழுது என நினைத்தபடியே நிலாவை பார்த்தான் கவி. அவனை அமைதியாக இருக்கும்படி செய்கை செய்தவள், ஹலோ அண்ணா, நான் நிலா பேசுறேன். உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி யாருக்கும் தெரியாம யாளுக்கு கட்டாயப்படுத்தி தாலி கட்டுவீங்க என படபடவென பொரிய தொடங்கி இருந்தாள் அவள். நிலா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. உன்னோட கோபம் எனக்கு புரியுது, அது நியாயமானதும் கூட. எந்த அளவுக்கு எங்க 2 பேரை பத்தியும் உனக்கு தெரியும்னு தெரியல. யாழ் எனக்கு சொந்தமானவ. இனிமே ஒரு நொடி கூட அவளை அனாதையா விட்டுடு என்னால இருக்க முடியாது. தனித்தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு ஒன்னா இருந்து எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்துல தான் இப்படி பண்ண. ப்ளீஸ் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா என்றான் தன்மையாகவே மகள். அவன் குரலில் இருந்த உண்மை தன்மை நிலாவின் கோபத்தை கொஞ்சமாய் தணித்தது. எல்லாம் சரிதானா, ஆனா யாழ் இப்ப செம கோபத்துல இருப்பாளே, அவளை எப்படி சமாளிப்பீங்க என்றாள் உண்மையான கவலையுடன். அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கா தெரியாது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா. இனிமே எப்பவும் உன் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மட்டும்தான் இருப்பா, அதுக்கு நான் பொறுப்பு, போதுமா என்றவன் சிறு இடைவெளி விட்டு, அது சரி, நீ என்னமோ எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற. நான் முன்னாடியே கவி உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருப்பான்னு நினைச்சேன். உனக்கு எதுவும் தெரியாதாமா என்றான் சிரிப்பை அடக்கி கொண்டு. அப்படியா அண்ணா, என்கிட்ட அவர் எதுவும் சொல்லலையே. சரி, நான் யாழ் திங்ஸ் பேக் பண்ணி கொடுத்து விடுறேன், வச்சுட்டேன் அண்ணா என்க. அடே நண்ப துரோகி, இது வரைக்கும் நல்லா தானடா பேசின, கடைசியில ஏண்டா எனக்கு சூனிய வைக்கிற? நான் உனக்கு என்ன பாவண்டா பண்ண? உன் கூட வந்தது ஒரு குத்தமாடா? இப்படி கோர்த்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறியே என கத்தி கொண்டிருந்த கவியை பொருட்படுத்தாமல் கைபேசியை அணைத்திருந்தாள் நிலா. கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு இப்போ பேசு என்பதான பார்வையோடு நின்றாள் நிலா. ஐயோ தங்கம், அவன் சொல்றத நம்பாதடி என கவி ஏதோ சொல்ல வர, நீங்க எதுவும் பேசாதீங்க என்றாள் வேகமாய். அறைக்குள் சென்று கதவடைத்து கொண்டாள். திரும்பி வந்தவள் யாழின் பொருட்களை ஒரு பேக்கில் வைத்து எடுத்து வந்திருந்தாள். அதை கவினிடம் கொடுத்தவள் அவனிடம் பேசாது திரும்பி மீண்டும் அறைக்குள் சென்றிட, நிலா ஒரு நிமிஷம் என்ற கவியின் குரல் அவளை தடுத்தது. என்ன திரும்பி பார்க்காமல் கேட்டாள் அவள். இல்ல, காலையிலிருந்து எதுவும் சாப்பிடல. அதுக்கு? என்னடி அதுக்குங்கிற? போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா போ என்றான் சட்டமாய். அங்கிருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தபடி கவி. நீ பண்ண வேலைக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல், முதல்ல போ, இல்லனா அவ்வளவுதான் என்றபடி சமையலறைக்குள் சென்று மறைந்திருந்தாள் அவள். சரியான ராட்சசிடி நீ, வெளியிலிருந்து கத்தினான் அவன். என்ன சொன்னீங்க என நிலா உள்ளே இருந்து குரல் கொடுக்க, ஒன்னும் இல்லம்மா, போயிட்டு வரேன்னு சொன்னேன், வரட்டா? இன்னும் நீங்க கிளம்பலையா என்றபடி கையில் தோசை திருப்பியுடன் வந்தவள், பொடிதான் இருக்கு, ஓகே தானா என்றாள். டபுள் ஓகேடி செல்லும் என்றவன் அவளை இழுத்து இருக்க கட்டி கொண்டான். இப்ப என்ன நம்புறியா?
நீங்க தடவை சொல்றப்பவே தெரிஞ்சுட்டு நீங்க உண்மைதான் சொல்றீங்கன்னு யாழ நினைச்சுதான் கவலையா இருந்துச்சு. அதான் அப்படி பேசிட்டேன். இப்ப மகிழண்ணா கிட்ட பேசினதும் கவலையெல்லாம் போயே போச்சு என அவள் சிரித்து கொண்டே சொல்ல, சரியான ராட்சசி, என் செல்ல ராட்சசி என அவள் மூக்கோடு மூக்குரசி கொஞ்ச, விடுங்க அடுப்புல தோசை இருக்கு, அப்புறம் கருகி போயிடும் என்றால் சினுங்களாய் அவள். அவளின் சினுங்களை இதழ் கொண்டு நிரப்பினான் அவன். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.